ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, முதலமைச்சர் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதா இருக்காங்க? வேற யார் யாரெல்லாம் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க? ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் வரும் 10ஆம் தேதி. 11ஆம் தேதி வேட்புமனு மீது பரிசீலனையும் 13ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாகும். இந்நிலையில் நேற்று முன்தினம் மட்டும் 5 பேர், டிராபிக் ராமசாமி மற்றும் தேர்தல் மன்னன் பத்மராஜன் உள்ளிட்ட 5 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். 2ஆம் நாளான நேற்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் இன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தன்னுடைய வேட்புமனுவை மதியம் 2 மணி அளவில் தாக்கல் செய்கிறார். அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரி சௌரிராஜனிடம் தன்னுடைய தேர்தல் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதற்காக 1:30 மணி அளவில் தன்னுடைய போயஸ்தோட்ட இல்லத்திலிருந்து கிளம்பும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2 மணி அளவில் அங்க ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை ஜோனல் 4, அதாவது மண்டலம் 4, மாநகராட்சி மண்டலம் 4 அந்த அலுவலகத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் ஆங்காங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக, அவரை வரவேற்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்துள்ளதாக தெரிகிறது. ஆங்காங்கே அஇஅதிமுக தொண்டர்களை காண முடிகிறது. இதற்காக இந்நிலையில் தேர்தல் ஆணையமும் தன்னுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏராளமான தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் தொகுதி முழுவதும் தங்களுடைய கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று மதியம் 2 மணி அளவில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். ராஜா, ஆர்கே நகர் தொகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா. ஆர்கே நகர் தொகுதி, அந்த தண்டையார்பேட்டை மண்டலம் 4 அலுவலகத்திற்கு முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு எந்த வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை. அங்கு எந்த வாகனம் நிறுத்த அனுமதிக்கப்படுவதில்லை. அதனால் அந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல் அதிகமான தொண்டர்கள் வருவார்கள் என்ற காரணத்தினால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பயணம் செய்யும் அந்த பயணப்பாதை முழுவதுமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இங்கு மனு தாக்கல் செய்யும் பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இசட் பிரிவு பாதுகாப்பில் உள்ளார். அதனால் அவருடைய வாகனங்கள் அதிக அளவிலான அந்த பாதுகாப்புக்கான வாகனங்கள் வருவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. முதலமைச்சருடன் ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் அவருடன் 4 பேர் உள்ளே செல்ல அனுமதி உண்டு. அந்த வகையில் செல்வி ஜெயலலிதாவுடன் மூத்த அமைச்சர்கள் அல்லது அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த அலுவலகத்துக்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு அதிக அளவில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினருடைய எண்ணிக்கை அதிக அளவில் நிறுத்தப்பட்டுள்ளது தொகுதி முழுவதும்.